மிக்க பங்கு மக்களே, இந்த காலத்திலே நாங்கள் தவக்காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். இந்த தவக்காலம் 40 நாட்களை கொண்ட அருளின் காலம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான மையப்பொருள் மனமாற்றமாகும். நாங்கள் அனைவரும் மனமாற்றமடைந்து இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற செய்தியை இந்த தவக்காலம் எங்களுக்கு தந்து நிற்கின்றது. இந்த தவக்காலத்திலே திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்து செல்வராக இருந்தும் எங்களுக்காக ஏழ்மையானார் என்ற அந்த கருத்தை சொல்லி தவக்காலத்தினுடைய மனமாற்றத்தின் தவக்காலத்திலே நாங்கள் அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் பற்றி எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். இந்த தவக்காலம் எங்களுக்கு 3 விடயங்களை உணர்த்தி நிற்கின்றது. நாங்கள் செபம் செய்ய வேண்டும், நாங்கள் தவம் செய்ய வேண்டும், நாங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. இந்த தவக்காலத்தினுடைய இந்த 3 விடயங்களும் எங்களுடையான அந்த உறவு நிலைப்பாட்டை சொல்லி நிற்கின்றது. முதலாவதாக நாங்கள் நோன்பு இருக்கின்றோம், தவம் செய்கின்றோம். அந்த தவமானது எங்களோடான அந்த உறவை நாங்கள் வலுப்படுத்தவும் பலப்படுத்தவும், எங்களை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அந்த நோன்பு எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஒருவர் நோன்பிருப்பது அவர் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவுவதற்காக ஆகும். ஆகவே நோன்பு என்கின்றது ஒருவரை பற்றிய அறிவை ஒருவர் பெற்றுக்கொள்வதற்கு, தன்னை பற்றிய அறிவை தான் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு விடயமாகும். இந்த தவக்காலத்திலே எங்களோடான உறவை நாங்கள் வளர்த்துக்கொண்டு எங்களை நாங்கள் மீளாய்வு செய்து நாங்கள் தவறி இருந்தால் அதற்கான மன்னிப்பை கோரி நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கான காலமாக இந்த காலத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளுவோம். இரண்டாவதாக அயலவர்களோடான உறவு. அந்த உறவுக்காக நாங்கள் பகிர்தல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கின்றது ஏன் என்று சொன்னால், நாங்கள் பகிர்தல் செய்கின்ற வேளையிலே அயலவர்களோடான மற்றவர்களோடான உறவை வளர்த்துக் கொள்ளுகின்றோம். அந்த உறவு வளர்ப்பதற்கு இந்த பகிர்தல் உதவி செய்கின்றது. எங்களுடைய பொருட்கள் செல்வங்கள் என்கிறதை விட மேலாக எங்களுடைய உழைப்பு, நேரம், எங்களுடைய எல்லா விதமான விடயங்களையும் எங்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே அங்கே அயலவர்களான உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகின்றோம். அந்த உறவு வளர்ப்பதற்கு, இந்த அயலவர்களான உறவை வளர்த்துக் கொள்வதற்கு பகிர்தல் எங்களுக்கு உதவி செய்கின்றது. மூன்றாவதாக செபம். நாங்கள் செபம் செய்கின்றோம் இறைவனோடான தொடர்பை வளர்த்துக் கொள்வதற்காக, உறவை வளர்த்துக் கொள்வதற்காக. இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளும், அது சிலுவை பாதைகளாக இருக்கலாம் அல்லது வேறு பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், இவை எல்லாமே இறைவனுடான உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கான விடயங்களாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த தவக்காலத்தை நாங்கள் நல்ல தவக்காலமாக மாற்றிக்கொள்ளுவோம். சிவம், தவம், தான தர்மம் போன்ற இந்த முக்கியமான 3 விடயங்களையும் செய்து நாங்கள் மனமாற்றம் அடைந்து கொள்ளுவோம், உறவை வலுப்படுத்திக் கொள்ளுவோம். எங்களோடான உறவையும் அயலர்களுடான உறவையும் இறைவனுடான உறவையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ள இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம். இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்கின்றவற்றை தியானிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தரப்படுகின்றன. பல்வேறு வகையான தொடர்பு சாதனங்கள் இந்த நாட்களுக்குள்ளே எல்லாருடைய கைகளிலேயும் எல்லாருடைய இல்லங்களிலேயும் பரவலாக இருக்கின்றன. இந்த தொடர்பு சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்கின்றவற்றை தியானிப்போம். அவைகள் திரைப்படமாகவோ அல்லது காட்சிப்படுத்தல் படங்களாகவோ அல்லது இணையதளங்களிலே வெளிவருகின்ற பல்வேறு விதமான ஒளிப்பதிவுகளாகவோ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் கேட்பதனாலே, பார்ப்பதனாலே இயேசுவினுடைய பாடுகளை இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் தியானித்துக் கொள்ளுவோம். இந்த தவக்காலத்தினுடைய நாட்களிலே நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்து கொள்ளுவோம். அப்படி செய்வதனாலே உண்மையான மனமாற்றத்தை நாங்கள் அடைந்து கொள்ளுகின்றோம் என்பதனுடைய அடையாளமாக அந்த பாவ சங்கீதனம் இருக்கின்றது. எனவே இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்தி நல்ல பாவ சங்கீதனம் செய்து கொள்வோம். இந்த 40 நாளும் எங்களுடைய வாழ்வுக்கான அருளின் காலமாக
எங்கள் இந்த 40 நாளும் விசேட நாட்களாக இந்த நாட்களை மாற்றி நாங்கள் செபம் தவம் தான தர்மம் செய்து மனமாற்றமடைந்து உண்மையான நல்ல தவக்காலமாக இந்த தவக்காலத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் எங்களோடு இருந்து எங்களை இந்த தவக்காலம் முழுவதும் வழி நடத்துவாராக. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன்.